அன்புக்குரியவர்களே, இன்று நாம் இரு பெரும் புனிதர்களுடைய பெருவிழாவை மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருத்தூதரான பேதுரு, திருத்தூதரான பவுல் இவருடைய விழாவைத்தான் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட இங்கு கூடியிருக்கின்றோம். இந்த இருவரும் கேட்கின்ற பொழுது, இவருடைய வாழ்க்கை பின்புலத்தை நாம் அறிகின்ற பொழுது நமக்குள் ஒரு விதமான மன நெருடல். ஏனென்றால் புனித பேதுரு, புனித பவுல் இருவருமே இரண்டு துருவங்கள். இருவருமே அது கல்வி அறிவாக இருந்தாலும் சரி, சமயம் சார்ந்த நெறியாக இருந்தாலும் சரி, கலாச்சாரம் சார்ந்த செயலாலும் சரி, இருவருமே ஒருவர் மற்றவருக்கு பொருந்தாதவர்கள். பொருந்தி பார்க்க முடியாது. ஏனென்றால் நமது பேதுரு படிப்பறிவற்றவர், வலைகளை அலசி கொண்டிருந்தவர். பவுலுடையார் மெத்த படித்த மேதாவி. இவருடைய கலாச்சாரம் என்ன, அவருடைய கலாச்சாரம் என்ன? இருவருக்கும் பொருந்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் ஒன்றுக்கு 3 முறை கடவுளை மறுதலித்தவர். பேதுரு ஒன்றுக்கு 3 முறை கடவுளை மறுதலித்தவர். பவுல் அவருடைய வாழ்வில் கிறிஸ்துவின் பெயரை சொல்லி வாழ்கின்ற எல்லாரையும் கொன்று குவித்தவர். அதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அலைந்தவர். இருவருமே இந்த நிலையில் வேறுபட்டிருப்பதை பார்க்கின்றோம். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் இந்த நிலைகளில் வேறுபட்டிருக்கிறார்கள். வேறுபட்டு இருக்கின்ற இவர்கள் இன்றைய நாளில் திரு அவை ஒரே நாளில் இவர்களுக்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்றது. ஒரு விதமான முரண்பாடு. இருவருமே முரண்பாடு நிறைந்த நிலையில் நிறைந்திருந்தாலும் ஒன்றாக இவர்களுக்கு விழா கொண்டாடி மகிழ்கின்றது திரு அவை. எதற்காக, எப்படி என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்றாக புரியும். இந்த 2 பேருமே முதல் நாம் கற்றறிய வேண்டியது, இந்த 2 பேருமே கடவுளின் அதிமிகு மகிமைக்காக முரண்பாடுகள் பல நிறைந்திருந்தாலும் திரு அவையை கட்டி எழுப்புவதிலும் இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிப்பதிலும் ஒன்றாக இருக்கின்றார்கள். இந்த இருவருமே திரு அவையை கட்டி எழுப்புவதிலும் இவர்களைப் போல் யாரும் சொல்வதற்கு இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய அந்த ஒன்றுபட்ட நிலை சிறப்பாக இருப்பதை பார்க்கின்றோம். திரு அவை கட்டி எழுப்புவதிலும் இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிப்பதிலும் இவர்கள் இருவருமே ஒத்த நிலையில் இருக்கிறார்கள். இறைவனை நிராகரித்தவர்கள், இறைவனை மறுதலித்தவர்கள் என்ற போதிலும் உயிர்த்த ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட இவர்கள் இருவரும் இறைவனுக்காக, இறைவனின் அதிமிக மகிமைக்காக ஒன்றிணைந்து செயல்பட்டவர்கள். இவர்களுடைய வாழ்வின் பின்புலங்கள் வேறுபட்ட கருத்துகள் நிறைந்திருப்பினும் இறைவனுக்காக, இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக ஒன்றாக செயல்பட்டவர்கள். இந்த விழாவில் நீங்கள் நாம் கற்றறிய வேண்டிய ஒன்று, நம்முடைய பலவிதமான கலாச்சாரங்கள், பழக்கங்கள், பண்பாடுகள் என பல நிலைகளில் நாம் வேறுபட்டிருக்கலாம். படித்தவர்கள், படிக்காதவர்கள், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், செல்வந்தன், ஏழை என்ற பாகுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய அதிமிக மகிமைக்காக ஒன்றாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்றாக அவருடைய நற்செய்தியை பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். ஒன்றாக அவருடைய அதிமிக பெருமையை எடுத்துச்சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த விழாவில் நாம் கற்றறிய வேண்டிய ஒன்று, வேறுபாடுகள் களைந்து ஒன்றுபட்ட நிலையில் வாழ அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நாம் கற்றறிய வேண்டிய நல்ல ஒரு பாடம் இந்த விழாவில்,
வாய்ப்புகளை வாழ்வாக்குவது. இவர்கள் இருவருமே இதற்கு உரியவர்கள் தானா? நிச்சயமாக இல்லை, தகுதியற்றவர்கள். ஏனென்றால் கடவுளே இல்லை என்று சொல்லி ஓடிப்போனவர்கள். அவர் கடவுளுடைய பெயரால் சொல்லுகின்றவர்களை பெயர் சொல்லுகின்றவர் சாகடிக்க ஓடிக்கொண்டிருந்தவர். ஆனால் இந்த இருவருக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த இருவருக்குமே ஒரு வாய்ப்பு. அவர் ஆண்டவரை பார்த்து மனமுருகி அழுதார். பேதுரு மனமுருகி அழுதார், அவ்வளவுதான். ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்ட நீ யார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் என்று உயிர்த்த ஆண்டவரால் அவர் தடுத்தாட்கொள்ளப்பட்ட பொழுது அங்கே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் மிக சிறப்பாக, இந்த இருவருமே மிக சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய கடந்த கால பலவீனங்கள், தங்களுடைய கடந்த கால கசப்பான உணர்வுகள், தங்களுடைய கடந்த கால குற்ற உணர்வுகள், இவற்றை பற்றியெல்லாம் அவர்கள் ஒரு காலும் மீண்டும் ஆசை போடவில்லை. மாறாக அதை அப்படியே ஓரம் கட்டிவிட்டு உயிர்த்த ஆண்டவரில் தங்களுடைய கண்களை பதித்து அவரின் உயிர்ப்பின் செய்திக்கு உயிர் கொடுக்கும் விதமாக சான்று பகர ஓடினார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆனால்தான் அவர்களால் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு மிகுந்த உற்சாகத்தோ நற்செய்தி அறிவிக்கக்கூடிய அரும்பெரும் வாய்ப்பு பெற்றுக்கொண்டார்கள். அவளுக்கு மட்டுமல்ல, நம் எல்லாருக்கும் தான். நம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் மனிதர்கள் தான், பலவீனம் நிறைந்தவர்கள் தான். பல நிலைகளில் கடவுளுடைய அன்பை, கடவுள் செயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை பல காரணங்களுக்காக, நம்ம சுயநலத்திற்காக அல்லது நமது மற்ற காரணங்களை முன்னிறுத்தி நிராகரித்திருக்கலாம், துன்புறுத்தியிருக்கலாம், இழிவுபடுத்தியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம். விட்டுவிடுங்கள். இறைவன் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். புது மனிதனாக தனிப்பட்ட வாழ்விலும் சரி, குடும்ப வாழ்விலும் சரி, சமூக வாழ்விலும் புதிய ஒரு மனிதனாக வாழ்வதற்கு பேதுருவை போன்று, பவுலை போன்று எப்படி அவர்கள் வாழ்ந்திருக்கால் பாருங்கள். நான் அவருக்காக இறப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சொல்ல முடியுமா? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தி அறிவிக்கிறால் எனக்கு ஐயோ கேடு, அது என் மீது சுமத்தப்பட்ட கடமை, கடையவனாகி என்னை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எவ்வளோ பெரிய அற்புதமான வரிகள். இதே நாவால் தான் ஆண்டவரை பற்றி அவ்வளவு கோபமாக சீறி பாய்ந்தவர். ஆனால் இன்று அந்த நற்செய்திக்காக நான் இறப்பது என்றாலும் எனக்கு ஆதாயமே, இறப்பது என்றாலும் எனக்கு ஆதாயமே என்று இந்த உலகத்தின் கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வாய்ப்பை வாழ்வாக்கி கொண்டார். கிறிஸ்துவின் அதிமிக மகிமைக்காக. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை பெறுவதற்காக தான் வந்திருக்கிறோம். கடந்த காலத்தை பின்னோக்கி எதிர்காலத்தில் கிறிஸ்துவை கண்முன் கொண்டு பேதுருவை போன்று, பவுலை போன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நல்ல வாய்ப்புகளையும் பயன்படுத்துவோம். புதிய மனிதனாக வாழ்வதற்கு, இறைவன் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு, இறைவன் உயிர்ப்பின் செய்திக்கு சான்று பகர்வதற்கு. அப்படி நாம் செய்கின்ற பொழுது, இன்றைய பதிலுரைப்பாளர் பார்க்கின்ற போது இறைவன் நமக்கு எல்லா விதமான அருளையும் தருகின்றார். மிக அற்புதமான ஒரு திருப்பாடலை நாம் வாசிக்கும். எல்லா வகையான அச்சத்தில் நின்று ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று சொல்ல முடியும். ஆம், நமக்கு எல்லா காலங்களிலும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் உடனிருப்பும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் குறைவின்றி இறைவன் நிறைவாக தர காத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? வாய்ப்புகளை வாழ்வாக்க வேண்டும். எல்லா நிலையிலும் முரண்பாடுகளை களைந்து இறைவனுக்காக, இறைவன் அதிமிக மகிமைக்காக நாம் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நாமும் இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக வாழ்வோம். ஆகவே இந்த நல்ல நாளிலே நாம் எல்லோரும் இந்த 2 பாடங்களை கற்றுக்கொண்டு பேதுருவை போன்று, பவுலை போன்று இறைவன் அதிமிக மகிமைக்காக வாய்ப்பை வாழ்வாக்க வரம் வேண்டி மன்றாடுவோம். இறைவனை சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.